தமிழகத்தில் பணிபுரியும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் வடநாட்டு அதிகாரிகள் இவர்களை யார் படிக்க வைத்தது? பெரியார படிக்க வைத்தார். வணக்கம் அனைவருக்கும். நடிகர் சிவகுமார் அண்ணன் அவர்கள் ஒரு கல்லூரியில் உரையாற்றுகிறார். போனோமா, கல்லூரிக்கு போனோமா, பேசினோமா, வந்தமான்னு இருக்கணும். அண்ணன் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள். ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குது. இவன் மேல் சாதிக்காத, இவன் கீழ் சாதிக்காத, பிராமணன், வைசியன், சத்திரன், சூத்திரன் 4 பிரிச்சு பிராமணன், வைசியன், சத்திரன், சூத்திரன் கடைசியாக செருப்பு தைக்கிறவன், பறையடிக்கிறவன், இப்படி 4 வகையா மக்களை பிரிச்சு கீழ் சாதிக்காம மேக்சிமம் உலகம் அவமானப்பட்டிருந்த போது அந்த மக்களிலே ஒடுக்கப்பட்ட மக்களே, நசிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் காரணமான ஒரே போராட்டம். ஒடுக்கப்பட்ட, நசிக்கப்பட்ட பட்டியல் என்னென்ன ஜாதி கீழ் சாதி சொல்றீங்க, அத்தனை சாதிக்காம இன்னைக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவர்களுக்கு போராடின ஒரே ஒரு தமிழ்நாட்டில் பணிபுரியும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதாவது பட்டியலின மக்களின் ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரியார் தான் படிக்க வைத்தார் என்று சொல்லுகிறார். பெரியார் என்ன கையில இருந்து காசு கட்டி படிக்க வச்சாரா? இது ஒரு பக்கம். அடுத்ததாக அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு நான் கேட்பது எல்லாம் இந்த கேள்விதான். சிவகுமார் அண்ணன் நம்ம கவுண்டர், தமிழர் குடி. ஆனால் அவர் குடும்பத்தில் தெலுங்கு ஆதிக்கம், தெலுங்கு உறவுகள் அதிகமாக பரவிவிட்டது. அதனால்தான் அவர் இப்படி பேசியிருக்காரு. தம்பி சூர்யா திருமணத்தின் போது இவர் எங்கே இருந்தார்? ஜோதிகா அவர்களும் சூர்யா அவர்களும் திருமணம் செய்யும் போது இவர் எங்கே பதுங்கி இருந்தார்? எத்தனை மாதம் இவர்களை வீட்டில் சேர்க்காமல் ஒதுக்கி வைத்திருந்தார்? ஏன் இப்படி செய்யணும்? கலப்பு திருமணம் தானே, பெரியார் அதானே சொல்லியிருக்காரு. சரி, இப்போது மறப்போம், மன்னிப்போம் அப்படின்னு ஏத்துக்கிட்ட, ஓகே, அதை விட்டுருங்க. இப்ப இது தேவையில்லாத வேலை தானே, தேவையில்லாத ஆணிகள் தானே. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 70% பேர் பணிபுரிகிறார். இவர்கள் வடநாட்டில் பிறந்து வளர்ந்து படித்தவர்கள். வடநாட்டில் போய் பெரியார் படிக்க வச்சாரா? சொல்லுங்க அண்ணே. ஏன் கர்நாடகாவில் எவ்வளவோ பேர் படிச்சிருக்காங்க. அதை விட இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவிலேயே படித்த மாநிலம் எது என்றால் கேரளா. அங்க எந்த பெரியார் போய் படிக்க வச்சாரு? ஏன் எதுக்கு எடுத்தாலும் பெரியார் 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 இல்லைங்க? உங்களுக்கு பணம் வருதா பேச சொல்லி? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பெரியாருன்னு சொல்றீங்கல்ல, பெரியாரு வயது முதிர்ந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொத்துக்காக திருமணம் செய்கிறார் ஒரு பொண்ணை. 34 வயசு. ஐயா பெரியாருக்கு 78 வயசு. ஆனா வயசை விட்டுருங்க. அப்ப ஒரு பட்டியலில் பெண்ணு கிடைக்கலையா அவங்களுக்கு? இதுக்கு முதலியார் பொண்ணை போய் திருமணம் செய்யுங்க. அந்த இடத்துலதான் நீங்க புரட்சி இல்ல. சரி, முதல் திருமணமாவது ஒரு பட்டியலில் பெண்ணை திருமணம் செய்வீர்களா? இல்ல. ஏன் இப்ப இருக்கிற அண்ணன் வீரமணி அவர்கள் என்ன திருமணம் செய்தார்? சில பேர் கேட்கிறாங்க, கார்த்தி, நடிகர் கார்த்தி அவங்க இனமான கவுண்டர் பெண்ணை திருமணம் செய்தார், கலப்பு திருமணம் செய்தார். செய்யவில்லை, கலப்பு திருமணம் செய்யவில்லை என்று சில பேர் சொல்றாங்க. அது அவங்க விருப்பம் இல்லையா? கலப்பு திருமணம் செய்யறதும் அவங்க இதுல திருமணம் செய்யறது அவங்க உரிமை. உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு. இதை யாரும் கேட்கக்கூடாது. இப்ப பெரியாருக்கு அவங்க உரிமை திருமணம் செய்யறது, நாம கேட்கக்கூடாது. ஆனா அவர் வெளியேற்றி சொல்லக்கூடாது. முதல்ல நீ வாழ்ந்து காமி, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு போதி. சிவகுமாரனுக்கு இதோட நிறுத்திக்கணும். இவர் மட்டும் இல்ல, இனிமேல் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு யார் சொன்னாலும் இதுதான் பதில்.
அப்ப இதுக்கு முன்னாடி எங்க பாட்டன் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திய பண்டிதர் இவர்கள்லாம் என்ன மணி ஆட்டிக்கிட்டு இருந்தாரா? அவங்க செய்யாத புரட்சி பெரியார் செஞ்சுட்டாரா? எதுக்கெடுத்தாலும் பெரியாருக்கு சொத்து சேர்த்தார். அந்த சொத்து இப்ப பேசுது. என் பாட்டன் சீனிவாசன், அயோத்திய பண்டிதர்லாம் சொத்து சேர்க்கல, அதனால பேசல. இதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.